அனைவருக்கும் வணக்கம். பிரியமுடன் புவியியல் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புவி அதிர்வலைகள், அதாவது செய்ஸ்மிக் வேவ்ஸ் பத்தி பார்க்க போறோம். பொதுவா நிலநடுக்கம் வரும் பொழுது அது பல வேவ்ஸா என்ன ஆகும்னா புவி மேலோட்டம் வந்தடையும். ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா 3 டைப் பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் முதன்மை அலைகள், அதாவது பி வேவ்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப ஸ்பீடா பயணிக்கக்கூடியது. அதனால நம்முடைய பூமியுடைய மேற்பரப்புல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இதான் என்னன்னா வந்தடையும். பொதுவா இந்த வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் திட, திரவ மற்றும் வாயு 3 ஸ்டேஜ்லயுமே என்ன ஆகும்னா டிராவல் பண்ணும். மேலும் இதோடைய சராசரி வேகம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 5.6 கிலோமீட்டர்ல இருந்து 10.6 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி வேவ்ஸ், அதாவது இரண்டாம் நிலை அலைகள் அப்படி நம்ம சொல்லுவோம். இதை பொறுத்த வரைக்கும் திடப்பொருட்கள்ல மட்டும்தான் என்ன பண்ணும்னா டிராவல் பண்ணும். இதோடைய ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 1 கிலோமீட்டர்ல இருந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யும். அடுத்து பார்த்தோம்னா மேற்பரப்பு அலைகள், அதாவது சர்ஃபேஸ் வேவ்ஸ் சொல்லுவோம். இது பொதுவா மேற்பரப்புல நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடியது. ஸோ மேற்பரப்புல பார்த்தோம்னா நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடியது. இது மற்ற அலைகளோட வேகம் ரொம்ப லோ லெவல்ல தான் இருக்கும். பொதுவாக பார்க்கும் பொழுது இதோடைய அலைகள் மேற்பரப்புல வைப்ரேஷன் ஆகிறதா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவுல அழிவை ஏற்படுத்தும். இந்த வேவ்ஸ் உடைய ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 1 கிலோமீட்டர்ல இருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி.